ஆல் இந்தியா கோட்டாவோட 2வது ரவுண்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வந்து நம்மளுடைய எம்சிசி ஒரு முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப ஹாப்பியான நியூஸ் என்னன்னா, எம்பிபிஎஸ் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதனால தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்டு இன்க்ரீஸ் ஆக போகுது. அது எவ்வளோன்னு தெரில. 2வது ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. கவனமாக கேட்க வேண்டியது அந்த டேட்டு, காலேஜ் ஜாயின் பண்ணுறது, இந்த டேட் எல்லாமே விரைவில் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுலேருந்து தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஆல் இந்தியா கோட்டாவில் 2வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிற ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா, சார் எங்களுக்கு 1வது ரவுண்டில் சுத்தமாக எங்களுக்கு சீட்டே கிடைக்கல சார் அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா சீட்டு கிடைச்சிருச்சுன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். காலேஜில் ஜாயின் பண்ணாமல் நீங்கள் விட முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ணாமல் விட்டீங்கன்னு வச்சிங்களேன், 2வது ரவுண்டில் சீட்டு கிடைச்சி உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட்டாக நீங்கள் பே பண்ணீங்களா 5000 10,000 கவர்மெண்ட் கோட்டானா, இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டானா நீங்கள் 2 லட்சம் ரூபா பே பண்ணியிருப்பீங்க. அந்த பணம் உங்களுக்கு உங்களுடைய வைப்பு தொகை பிடித்து கொள்ளப்படும். அதனால ஆல் இந்தியா கோட்டாவுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், 2வது ரவுண்டில் சீட்டு கிடைச்சா கட்டாயமாக நீங்கள் சேரணும். சேர்ந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ரீஅலாட்மெண்ட் 3rd ரவுண்டில் கூட போய் பார்ட்டிசிபேட் பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் 2வது ரவுண்டில் நிறைய மாணவர்கள் 1வது ரவுண்டில் சீட்டு கிடைச்சவங்க ரீஅலாட்மெண்ட்டுக்கு போகணும்னு நினைப்பீங்க, அதையும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். சீட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதுவும் நமக்கு ஒரு ஹாப்பி தான். அதே போல் டேட்டுமே 2வது ரவுண்டுக்கு சொல்லிட்டாங்க. ஆகஸ்ட் 29 நமக்கு ஆல் இந்தியா கோட்டாவோட சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பமாகுங்கிறதையும் இந்த இன்ஃபர்மேஷன் வழியாக சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட்டோட சந்திப்போம். தேங்க்யூ.